இன்று நான் உங்களுக்கு சொல்வது மன்னன் விக்ரமாதித்யனும் வேதாளமும் பற்றிய மற்றொரு அதிசயமான கதை. கதையின் பெயர் 3 சிறப்பு மகன்கள். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் விஷ்ணு சுவாமின் என்ற பணக்கார பிராமணர் வசித்து வந்தார். அவர் ஒரு கற்றறிந்த மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய புனித தியாகத்தை செய்ய முடிவு செய்தார். பல புனித பொருட்கள் தேவைப்படும் ஒரு சடங்கு. ஆனால் அந்த புனித தியாகத்திற்கு தேவையான ஒன்று காணவில்லை. அது ஒரு ஆமை. எனவே அவர் தனது 3 மகன்களையும் அழைத்து, என் அன்பான மகனே, யாகத்திற்காக எனக்கு ஒரு ஆமை நீங்கள் போய் ஒன்று கொண்டு வாருங்கள் என்றார். 3 மகன்களும் ஒன்றாக புறப்பட்டனர். அவர்கள் ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றில் தேடினர். இறுதியாக அவர்கள் ஒரு நிழல் மரத்தின் கீழ் ஒரு ஆமையை கண்டுபிடித்தனர். ஆனால் அடடா, ஒவ்வொருவரும் அதை தொட மறுத்தனர். முதல் மகன், என்னால் முடியாது, இது அழுக்கு வாசனை, நான் எப்படி இந்த உயிரினத்தை சுமக்க முடியும் என்றான். இரண்டாவது மகன், நான் மாட்டேன், அது அசிங்கமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது என்றான். மூன்றாவது மகன் பெருமையுடன், நானும் அதை தொடமாட்டேன், என் தோல் அத்தகைய அழுக்குக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்தது என்றான். அப்படியே அவர்கள் தங்களுக்குள் வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். ஒவ்வொருவரும், நான் தான் மிகவும் குறிப்பிடப்பட்டவன், நானே தூய்மையானவன், நானே மிகவும் சுத்தமானவன் என்று கூறினர். எனவே அவர்களில் யார் மிகவும் மென்மையானவர் என்பதை தீர்மானிக்க முடியாமல் அவர்கள் தீர்ப்புக்காக தங்கள் மன்னரிடம் சென்றனர். மன்னர் அவர்களின் கதையை கேட்டு, மிகவும் நன்றாக இருக்கிறது, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பேன், உண்மையில் மிகவும் மென்மையானவர் யார் என்று பார்ப்போம் என்று கூறினார். முதலில் மன்னர் மூத்த மகனை அரச விருந்துக்கு அழைத்தார். சிறந்த உணவுகள், நெய்யில் செய்த நறுமணமுள்ள அரிசி, தேன் கலந்து தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த பழங்கள் நிறைந்த ஒரு மேஜை. ஆனால் உணவு பரிமாறப்பட்டவுடன் மூத்த மகன் தனது மூக்கை மூடி, இல்லை, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், எரிந்த உடல்களைப் போல வாசனை வருகிறது என்றான். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். என்ன முட்டாள்தனம் என்றார். ஆனால் விசாரணைக்கு பிறகு அரிசி உண்மையில் ஒரு தகன மைதானத்தில் அடுத்துள்ள ஒரு வயலிலிருந்து வந்திருப்பதை, மேலும் இறுதிச் சடங்குகளிலிருந்து வரும் புகை ஒரு மங்கலான வாசனையை விட்டுச் சென்றது. மன்னர் சிந்தனையுடன் தலையசைத்தார். வியக்க வைக்கிறது, உங்களுக்கு உண்மையில் கூர்மையான மூக்கு இருக்கிறது என்று அவர் கூறினார். அடுத்து இரண்டாவது மகனை சோதிக்க மன்னர் முடிவு செய்தார். அவர் ஒரு அழகான பெண்ணை அவரிடம் அனுப்பினார். அழகான பட்டு அலங்கரிக்கப்பட்ட நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் நகைகளை அணிந்திருந்தாள். ஆனால் அந்த இளைஞன் பின்வாங்கி உறுதியாக, அவளை அழைத்துச் செல்லுங்கள், அவள் மீது ஒரு ஆடு போன்ற வாசனை வருகிறது என்றான். அனைவரும் மூச்சு திணறினர். மன்னர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஒரு குழந்தையாக இருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஆடுகளின் பால் ஊட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அந்த மங்கலான வாசனை அவள் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருந்தது. மன்னருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவனும் எந்த மனிதனையும் விட கூர்மையான உணர்வை கொண்டுள்ளான் என்று அவர் கூறினார். இறுதியாக மூன்றாவது மகனின் முறை வந்தது. அரண்மனையின் மென்மையான படுக்கையில் மன்னர் அவரை தூங்க வைத்தார். 7 அடர்த்தியான மெத்தைகள் ஒன்றின் மேல் ஒன்று. இளைஞன் படுத்துக்கொண்டான். ஆனால் நடு இரவில் அவன் வலியால் அழுது விழித்தான். காவலர்கள் விரைந்தபோது அவரது தோளில் ஒரு சிவப்பு அடையாளத்தை கண்டனர். ராஜா படுக்கையை கவனமாக ஆராய்ந்தார். அந்த மெத்தைகள் அனைத்திற்கும் கீழே ஆழமாக அவர்கள் ஒரு முடி இழையை கண்டனர். அந்த சிறிய முடி அவரது தோளில் அழுத்தியது. அது அவரை காயப்படுத்த போதுமானதாக இருந்தது. மன்னர் வியப்புடன் தலையை அசைத்தார். 3 சகோதரர்களும் அசாதாரணமானவர்கள். யார் பெரியவர் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. எனவே எனது நீதிமன்றத்தில் உள்ள வேலைகளுக்கு உங்கள் 3 பேரின் திறமைகளையும் நான் பயன்படுத்துவேன் என்றார். எனவே அவர்கள் மூத்தவரை தனது அரச உணவு ருசியாளராகவும், இரண்டாவது மகனை தனது அழகு ஆய்வாளராகவும், மூன்றாவது மகனை தனது வசதிகளை சோதிப்பவராகவும் ஆக்கினார். ஆனால் ஏழை விஷ்ணு சுவாமியிடம் தனது யாகத்தை முடிக்க முடியவில்லை. ஏனென்றால் யாரும் ஆமையை வீட்டிற்கு கொண்டு வரவில்லை. இப்போது கேளுங்கள் நண்பர்களே, புளிய மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தில் வாழ்ந்த புத்திசாலித்தனமான ஆவியான வேதாளம் சொன்ன பல கதைகளில் இதுவும் ஒன்றாகும். நிலவு இல்லாத இரவில் துணிச்சலான மன்னர் அவரை இருண்ட காட்டின் வழியாக அழைத்துச் சென்றதால் வேதாளம் கதையை முடித்ததும் சிரித்தது.
பின் கேட்டது, ஓ ஞானி விக்ரம், நீர் சொன்னது மிக சரியான பதில். ஆனால் நீர் பேசிவிட்டீர். காற்றுடன் வேதாளம் இருண்ட இரவில் பறந்து சென்று விக்ரம் மன்னரை மீண்டும் தனியாக விட்டுவிட்டது. அதுதான் குழந்தைகளே 3 சிறப்பு மகன்கள் பற்றிய கதை. பெருமை, கருத்து மற்றும் புத்திசாலித்தனமான சிந்தனையின் கதை. கவனமாக இருப்பது நல்லது, ஆனால் அதிக பெருமை என்பது புத்திசாலியை கூட முட்டாள்தனமாக தோற்றமளிக்க வைக்கும். இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள் என் அன்பானவர்களே. உங்கள் இதயங்களை கனிவாகவும் உங்கள் தூக்கம் மென்மையாகவும் இருக்கட்டும். மேலும் இன்று இரவு உங்களை கனவுகள் தொந்தரவு செய்யாது மற்றும் ஒரு கதையில் அடுத்து சந்திப்போம்.